அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக இவங்க இந்த 7 நாட்களில் இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை தடுக்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், மேலும் இவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலும் அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு. உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேசராசியில் இருக்காரு, செவ்வாய் மீனராசியில் இருக்காரு, புதன் வக்ரகதையில் மீனராசியில் இருக்காரு, மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் 1ஆம் தேதி அன்று ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்ல போகிறாரு. மேலும் சுக்கிரன் மேச ராசியில் இருக்காரு, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த 7 நாட்களில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. மேலும் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமரப்போகிறாரு. இதனால் யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் நோகும்படியாக நடந்து கொள்வாங்க. மேலும் மிக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த 7 நாட்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. சின்ன விஷயங்கள் கூட விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் உங்களுக்கு நல்லது கெட்டது என கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களை 2ஆம் இடத்துல அமரப்போவதால் வீடு, மனை, வாகனங்கள் வாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. அந்த விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டி அழகு பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக நல்ல வரன்கள் கிடைக்கப்பெறும். நகைகள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆவது இடத்தில் அமரப்போவதால் திட்டம் போட்டு செய்யும் தொழிலில் சில சிறுக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவலையப்படாதீங்க. இந்த 7 நாட்களில் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குது. அடுத்த 7 நாட்களில் அந்த அமைப்புகள் மாறும். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஆசை வார்த்தை காட்டும் நபர்களின் அதிகம் நம்ப வேண்டாம். குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் அமர்வதால் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்வீங்க. மேலும் எதிர்பார்த்த இடத்தில் தாமதமின்றி பணம் கிடைக்கும். தொழில் வேகமாக வளர்ச்சி அடையும். மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 3ஆவது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் திறமையை காட்ட நீங்கள் முயற்சி செய்தால் மனைவி கோவித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 1ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் இருக்க போவதால் நில விற்பனையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போக நேரம் இது. அதனால் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் பயணம் செய்ய போகிறாரு. இதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டை தானாகவே விலகி போகும்.
இதனால் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலுமே அது வெற்றி கனியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் கேது பகவானுங்கிற ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆம் இடத்துல அமர்வதால் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. வெளியூரில் இருந்து தொழிலுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செஞ்சுட்ருக்கு, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களை அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், ராகு மற்றும் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு, அஸ்தமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலையில் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்கு. மேலும் 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 1/5/2024 அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் மன துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். வீண் கவலை ஏற்பட்டு விலகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வகையில் தாங்க இந்த 7 நாட்களில் இருக்குது. உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த 7 நாட்களில் உதவிகள் கிடைக்கப்பெறும். தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக தொடர்பான வேலைகள் அலைச்சலாக இருக்கும். சக ஊழியர்கள் மூலமாக நன்மைகள் நீங்கள் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய மேலிடத்திலிருந்து கனிவான உபசரிப்பை நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் அனுகூலமான பலன்கள் நிச்சயமாக இந்த 7 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் அகலும். எந்த விஷயத்தையும் லாபமாக நீங்கள் கையாண்டு சமாளித்து விடுவீங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு பயணங்களின் போது பொருட்கள் மீது கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரத்து அதிக அளவில் காணப்படும். மாணவ செல்வங்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான நிலைகள் ஏற்படும். மேலும் வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் பயணங்கள் செல்ல நேரிடும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப நல்லது. மேலும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி சந்தோஷமாக காணப்படுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் இருக்கும். மேலும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலுமே வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பண உதவிகள் தக்க சமயத்தில் எந்த ஒரு தாமதமே இல்லாமல் இந்த 7 நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய மன வருத்தங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இன்றளவும் நிலவி வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷமான நிலையில் நீங்கள் காணப்படுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகுது, அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் இந்த கிரகங்களுடைய பயணத்தால் எப்படிப்பட்ட பலன் எல்லாம் அடைய போகிறாங்க, என்ன கடவுளை அவங்க இந்த 7 நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம எனக்கு இந்த வீடியோ பதிவுகளை பார்த்துருப்போம்.
இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தையும் சரி அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.